கோசல நாட்டின் இசை செல்வமும் அதில் ஆழ்ந்து உறங்கும் கிளிகளும். வணக்கம் நண்பர்களே. கோசல நாட்டின் வளத்தையும் அழகையும் கம்பர் வர்ணித்துக் கொண்டே வருகிறார். வெளியே சோலைகளின் அழகை பார்த்தோம், தென்றலின் சிலிர்ப்பை பார்த்தோம். சரி, வீட்டிற்குள் என்ன நடக்கிறது? கலை எப்படி அங்கே கொடிகட்டி பறக்கிறது என்று பார்க்கலாமா? இந்த ஒரு பாட்டில் கம்பர் நம்மை இசையால் நிறைந்த ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அந்த காட்சியின் அழகை பாருங்கள். இறங்குவ மகர யாழ் எடுத்து என் இசை நிறங்கிளர் பாடலான் நிமிர்வ அவ்வழி கரங்குவவள் விசி கருவி கண்முகிழ்த்து உறங்குவ மகளிரோடு ஓதும் கிள்ளையே. இந்த வரிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இறங்குவ மகர யாழ் எடுத்து இன் இசை. முதல் வரியை பாருங்க. இறங்குவ மகர யாழ் எடுத்து இன் இசை. அங்கே மகர யாழ் வாசிக்கிறாங்க. மகர யாழ்னா ஒரு வகையான வீணை மாதிரி கருவி. ரொம்ப இனிமையான சத்தம் வரும் அதிலிருந்து. அந்த இசையை வாசிக்கும்போது ஸ்வரங்கள் இறங்கியும் ஏறியும் ஒலிக்குதாம். இறங்குவனா ஸ்வரம் இறங்குறது, அதாவது ஆரோகணம், நிமிர்வண்ணனாயிடுறது, அதாவது அவரோகணம். ஒரு தேர்ந்த இசைக்கலைஞர் வாசிப்பது போல அந்த யாழில் இருந்து இனிமையான இசை இறங்கி ஒலிக்குதுன்னு சொல்றார் கம்பர். நிறங்கிளர் பாடலான் நிமிர்வ. அந்த யாழிசைக்கு துணையாக நிறங்கு கிளர் பாடல் ஒலிக்குதாம். நிறம் கிளர் பாடல்னா என்ன? நம்ம மனசில் இருக்கிற உணர்ச்சிகளை, உள்ள கிளர்ச்சிகளை தூண்டும் பாடல்னு அர்த்தம். மனசை உருக்கும், உற்சாகப்படுத்தும், அமைதிப்படுத்தும். இப்படி பல உணர்ச்சி நிறங்களை வெளிப்படுத்தும் பாடல்களை பாடுறாங்க. அந்த பாடல்கள் ஸ்வரம் ஏத்தி நிமிர்ந்து ஒலிக்குதாம். ஆக யாழ் இசையும் உணர்ச்சி மயமான பாடலும் அங்கே சேர்ந்து ஒலிக்குது. அவ்வழி கரங்குவ வல்விசி கருவி. அவ்வழி, அதாவது அந்த இடத்துல அந்த இசை நடக்கும்போது வல்விசி கருவி கரங்குதாம். வல்னா தோல், விசி கருவினா தோலால் கட்டப்பட்ட வாத்தியங்கள். மிருதங்கம், பறை மாதிரி தாளக்கருவிகள்னு வச்சுக்கலாம். அந்த கருவிகள் கரங்குது, அதாவது ஒலிக்குது. ஆக அங்கே ஒரு முழுமையான இசை விருந்து நடக்குதுன்னு அர்த்தம். யாழ் இருக்கு, பாட்டு இருக்கு, தாளமும் இருக்கு. கண்முகிழ்த்து உறங்குவ மகளிரோடு ஓதும் கிள்ளையே. இந்த இசையையும் பாட்டையும் யார் கேட்குறாங்க தெரியுமா? வீட்டில் பெண்களோட கொஞ்சி பேசிட்டு இருக்குமே, அவங்க பேசுகிற மாதிரியே திருப்பி பேசுமே கிளி, அந்த கிளி தான் கேட்குது. அந்த கிளி என்ன செய்யுதாம்? கண்முகிழ்த்து உறங்குவ. தன்னோட கண்ணை மூடிட்டு அந்த இசையிலேயே அப்படியே லயித்து தூங்கி போகுதாம். என்ன ஒரு அழகான காட்சி! இசையோட சக்தி எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. பேசும் கிளி கூட அந்த இசையின் இனிமையில், அமைதியில் மயங்கி கண்ணை மூடி தூங்குதுன்னா அந்த கோசல நாட்டின் கலை வளம் எப்படி இருந்திருக்கும்? அங்கே வாழ்ந்த மக்களோட மனசு எவ்வளவு ரசனையா, அமைதியா இருந்திருக்கும். வெறும் இயற்கை வளம் மட்டும் இல்லை, கலை வளமும் கொழிச்சது கோசல நாடுன்னு கம்பர் இந்த ஒரு பாட்டில் ஒரு சின்ன காட்சி மூலமாக நமக்கு உணர்த்திடுறார் பாருங்க. ஒரு பறவைகிட்ட இசையோட தாக்கத்தை சொல்கிறது மூலமாக அங்கே இருந்த கலை செல்வத்தை எவ்வளவு அழகாக உயர்த்தி பிடிச்சிருக்கார் கம்பர். கம்பனின் இந்த ஒரு காட்சி கோசல நாட்டின் அமைதியையும் கலைச்செழிப்பையும் நம் கண்முன்னே நிறுத்துகிறது. கேட்பவர் மனதை உருக்கும் இசைக்கு பேசும் கிளி கூட மயங்கும் அழகு.